ஃப்ரெண்ட்ஸ், சொதி குழம்புக்கு 2 பெரிய சைஸ் தேங்காவ துருவி எடுத்துட்டு, கொஞ்சமா தண்ணி ஊத்தி கிரைண்டர்ல போட்டாச்சு. ஃபர்ஸ்ட்டு பால் வந்து கொஞ்சம் திக்கா வேணும். அதனால தான் தண்ணி கொஞ்சமா ஊத்துங்க அப்படின்னு சொல்றேன். இத வந்து தனியா ஒரு பாத்திரத்துல வந்து பால வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதே தேங்காவ மறுபடியும் போட்டு தண்ணி கொஞ்சம் அதிகமா ஊத்தி 2வது பாலையும், 3வது பாலையும் வந்து ஒரே பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கலாம். ஸோ குழம்புக்கான தேங்காய் பால் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து பைத்தம் பருப்பும் அதோட கட் பண்ணி வச்சிருந்த இஞ்சியும் சேர்த்து குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். குழம்புக்கு வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் அரைச்சு எடுத்துக்கிட்டு, கட் பண்ணி வச்சிருந்த காய வந்து வேக வச்சுக்கலாம். அதோட வந்து கொஞ்சம் உப்பையும், நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த 2வது, 3வது பாலோட சேர்த்து நல்லா கலக்கிட்டு, நம்ம வேக வச்சிருந்த அந்த பருப்பையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். கடாயில வந்து எண்ணெய் ஊத்தி வெங்காயத்தையும், பூண்டையும் வந்து வதக்கி குழம்புல போட்டுக்கலாம். குழம்பு வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். இதுக்கு சைட் டிஷ்ஷா வந்து பார்த்தீங்கன்னா, இஞ்சி துவையல் தான். ஏன்னா தேங்காய் பால் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஜீரணமாகாது. அதனால தான் வந்து இஞ்சி துவையலு. திருநெல்வேலி சைடெல்லாம் சொதிக்குழம்பு அப்படின்னாலே ரொம்ப ஃபேமஸு. இந்த குழம்பு வந்து தாளிக்கிறது வந்து அ தேங்காய் எண்ணெயில தான் தாளிச்சு போடணும். ஸோ தாளிச்சு கீழ இறக்கி வச்சுட்டு தான் நம்ம எடுத்து வச்சிருந்த பால வந்து ஊத்தணும். அதே மாரி ஒரு பெரிய சைஸ் லெமன் ஜூஸ வந்து பிழிஞ்சு வச்சிருந்தேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். சின்னதா இருந்துச்சு அப்படின்னா 2 எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டேஸ்ட்டான சொதிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதோட வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, இன்னும் எம்மியா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.